Hi, hello, வணக்கம். Welcome to Jiva's Cuisine. சொந்தங்கள் அனைவருக்கும் ஜீவாவின் நெஞ்சார்ந்த வணக்கம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சிங்கிள் வெஜிடபிள் பிரியாணி. அந்த சிங்கிள் வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெயும் நெய்யும் ஊற்ற போகிறேன். பிரியாணிக்கு டேஸ்ட்டே நெய் தாங்க. எண்ணெய், சேம் ஒரு 150 ml நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. நான் இப்போ செய்கிறது 1 கிலோ அரிசிக்கு உண்டான இது ப்ராசஸ் தான். எண்ணெய் நெய் 2 ஊற்றிருக்கேங்க. காஞ்சோன்னே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்தியன் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே போட போகிறோம். வதங்கின என்ன பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோக்கு ஒரு 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேங்க. நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது சரி, நல்லா இந்த பச்சை வாசனை போகணுங்க. பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்க்க போகிறோம். இந்த மல்லி புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கினீங்கன்னாவே போதும். அந்த பச்சை வாசனை வந்து போயிடும். நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின் பிரியாணிக்கு. இந்த மாதிரி அடிப்பிடிச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போது ஒரு 1/4 சிட்டிகை வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனை நல்லா இன்னி சுண்டணும். எண்ணெய் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லா வதக்கணுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட போகிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்,
பிரியாணி மசாலா. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேபிகார்ன் பிரியாணி செய்யும்போது என்னுடைய ரெசிபிஸ் சொல்லியிருக்கேன். கீழே உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும், அதில் பாருங்கள். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா சீக்ரெட் வெஜிடபிள், அதை நான் இப்போ உள்ளே ஆட் பண்ண போகிறேன். தயிரில் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஏன் வந்து நான் தயிரில் ஊற வச்சுங்கிற ரீசன் நான் கடைசியாக சொல்ல போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் சிங்கிள் வெஜிடபிள் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வந்து நம்மளுக்கு வத்தணுங்க. அப்போ வந்து இந்த மசாலா ஃபுல்லாக இந்த சீக்ரெட் சிங்கிள் வெஜிடபிளில் நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம லொக்கேஷன் காட்டினாரு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அருண்குமார் நம்ம நண்பர். இப்போ அவர் தான் வந்து பிரியாணியை பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருக்காரு. நான் அரிசி போட போகிறேன். அப்படி கிளறி விடுங்க. அரிசி போட கிளறி விட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பேபிகார்ன் பிரியாணி சொல்லியிருப்பேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தேன். இப்போவும் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். என்னுடைய டம்ளரில் 1 கிலோவுக்கு 6 டம்ளர் அதாவது ஒரு 6 டம்ளர் அரிசி வருதுங்க. குக்கரில் வச்சா நீங்கள் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நான் பாத்திரத்தில் வைக்கிற காட்டி 6 டம்ளர் அரிசிக்கு 14 டம்ளர் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். ஏன்னா நான் பாத்திரத்தில் வைக்கிறேன், அதனால். இப்போ நாம் தண்ணி ஊற்றலாம். பிரியாணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 14 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு சொந்தங்களே. இப்போது இந்த டைம் நான் வந்து தம் போட போகிறது கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் பேபிகார்ன் பிரியாணிக்கு நான் தம் போட்டிருப்பேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், ஆனால் நான் தம் போட்டிருப்பேன். இதுக்கு நான் தம் போட போகிறது கிடையாது. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க மூடி வச்சுட்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டூரிஸ்ட் பிளேஸ்னு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்திருக்கிற டூரிஸ்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கிறாத யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நண்பர் அருண் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு காரெல்லாம் பத்தணும் போடணுமான்னு சொல்லுங்கள். காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம அருண் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் காரம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்காங்க, குழந்தைங்கெல்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா. நாம் நல்லா காரசாரமாக சாப்பிடுவோம். குழந்தைங்க காரசாரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம்.
நம்ம அருண் சொன்னார் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் காரம் போடுறேன். உப்பு காரம் எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தட்டம் போட்டு பிரியாணி மூடி வைக்க போகிறோம். 20 நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. இந்த 20 நிமிஷம் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் முன்னதே சொன்ன மாதிரி நம்ம டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஜீவாஸ் குசின் சேனலுக்கு வந்து இன்ட்ரோ பண்ண போகிறேன். மக்களே, இப்போ டேஸ்டியான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதுக்கு நாம் இப்போ நம்ம நண்பரை ரகு அவரை கூப்பிட போகிறோம். அவர் அந்த சஸ்பென்ஸையும் உடச்சிருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க ரகுஜி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த கப்பில் போட்டிருக்கேன். நம்ம நண்பர் டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறாரு. நல்லா அள்ளி சாப்பிடுங்க, கிள்ளி சாப்பிடாதீங்க. சொல்லுங்க எப்படி இருக்கு? இது என்ன பிரியாணிங்க? உண்மையாலுமே இந்த காய் என்னன்னே எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் காய் என்னன்னே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. பட் அது பிரியாணி எப்படி இருக்கு டேஸ்ட்? எம்மிஆர். ஓகே, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச காய் எதுவும்? எனக்கு பிடிச்சது பிரியாணி. ஓகே, கேரட் பீன்ஸ். உங்களுக்கு பிடிக்காத காய்? பிரியாணியில் உங்களுக்கு பிடிக்காத காய்? எனக்கு அந்த முள்ளங்கி, அப்புறம் வந்துட்டு அந்த அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க, பம்கின், அந்த 2 காய் எனக்கு சுத்தமாகவே அறவே ஆகாது. பிரியாணி நல்லா இருக்கா? பிரியாணி சூப்பராக இருக்குது. இது என்ன பிரியாணி நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. உங்கள் பிடிக்காத காய் முள்ளங்கி சொன்னீங்க இல்லையா, அந்த முள்ளங்கி பிரியாணி தாங்க இது. வாவ், அமேசிங். மக்களே, நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, பிடிக்காத காய் இவருக்கு இப்போ பிடிச்சிருச்சு. நீ கண்டிப்பாக வீட்டில் அவங்க மனைவி கிட்ட சொல்லி கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மோரில் வந்து ஊற வச்சுருக்க அப்படின்ட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் மோரில் ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு முள்ளங்கி நல்லா கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முள்ளங்கி கட் பண்ணி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக முள்ளங்கி ஸ்மெல் உங்களுக்கு வராது. நீங்கள் இதை வந்து பொரியல் பண்ணலாம், பிரியாணி பண்ணி கொடுக்கலாம். பிடிக்காது முள்ளங்கினாவே சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு ஐயோ முள்ளங்கியா அப்படிம்பாங்க. ஸோ இப்படி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் வந்து எந்த காய் வாங்குறீங்களோ இல்லையோ, முள்ளங்கி தான் நிறையா வாங்குற மாதிரி வரும். இப்போ ஜீவாஸ் குசினில் பார்த்தீங்கன்னா
பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நண்பர் ரகு வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுங்க, நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டூரிஸ்ட் நம்ம ஷூட்டிங் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு நம்ம டிஷ்ஷை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க இவர் ஃப்ரெண்டு தானே, இவர் சொல்லி கொடுத்து சொல்லுவாருன்னு நினைப்பீங்க. அதே வந்து யாருமே தெரியும், நம்ம டூரிஸ்ட்டுக்கு நம்ம டிஷ்ஷு கொடுத்துருக்கோம். அவங்க டேஸ்ட் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சொந்தங்களே. இப்போ நான் அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம டிஷ் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாமே சொல்ல போகிறாங்க. சொந்தங்களே கேட்டுக்குங்க. நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஓகே, பிரியாணி சாப்பிட்டீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையன் வந்து 10 months ஓல்டு, அவனும் சேர்ந்து சாப்பிட்டான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப வெரைட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ணும்போது when I was watching I thought it was non-veg. Okay. ஆனால் நான்வெஜ் இல்லைங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அந்த ரேடிஷ் வச்சு இப்படி டிஷ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு உண்மையிலே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் உங்களோட இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது வந்துட்டு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் திஸ் ஸ்வீட் இஸ் வெரி நைஸ் வந்துட்டு. இது மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தானே பண்ணீங்க? ஆமாம், எல்லாமே மில்லட் யூஸ் பண்ணி தான். ஃபாலோ யுவர் யூடியூப் சேனல். I will subscribe with my friends. Thank you for supporting. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. நல்லா இருந்ததுப்பா. நான் நான்வெஜ் தான் நினச்சேன். ஓகே, ரேடிஷ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டது இதுதான். ஓகே, நான்வெஜ்ஜில் விட நல்லா இருந்தது. ஓகே, சிக்கன் பிரியாணி மாதிரி ரேடிஷ் பிரியாணி இருந்தது. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க? கண்டிப்பாக செய்வோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்க? கண்டிப்பாக சொல்லுவேன்ப்பா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி. ஓகே, tell me about biryani. It was so good, awesome. Can say super irika. Okay. So actually, you curious to see that video on YouTube soon. Okay. So it was awesome. Okay, that laddu is also very nice. Keep in watch. Thank you. எப்படி இருந்துச்சு? ஜி சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் நினச்சதே அது வந்து ஒரு நான்வெஜ் டிஷ்ஷுன்னு. பட் இட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அம்மா நீங்கள்? நல்லா இருந்ததுங்க. அதாவது வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி இருந்தது. நான் இங்கே உட்காந்துட்டு அதை பார்க்கையில் மட்டனா சிக்கனா பிரியாணி வாசம் அடிக்குது, கேட்டு வாங்கி சாப்பிட்லாமான்னு சொன்னாங்க. சரி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்ததுங்க. அது நான்வெஜ் இல்லாமல் சும்மா இது வெஜ்ஜு தான். சூப்பராக இருக்குது. முள்ளங்கி சூப்பராக இருக்குங்க பிரியாணி சார். Everyone say like veg biryani. There is nothing called as veg biryani. If someone will eat, it will fail chicken or mutton biryani also. வாவ், தேங்க்யூ. சொன்னங்களே அவங்க என்ன சொன்னாங்களா பார்த்தீங்களா? இது வரைக்கும் அவங்க நான்வெஜ் தான் நிறையா சாப்பிட்ருக்காங்க. வெஜ் பிரியாணி இது இனிமேல் வந்து இந்த முள்ளங்கி பிரியாணி வந்து எந்த சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் அடிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேஸ்ட்டை விட முள்ளங்கி பிரியாணி தாங்க என்னுடைய லாங்குவேஜ் சொல்லணும்னா பட்டையை கலப்புதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உங்கள் ஊரில் வந்து நல்ல லொக்கேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோங்க. இதுதான் ஜீவா குசினோட ஸ்பெஷாலிட்டியே.